ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டில் மூலிகை தாவரத்தை வளர்க்க விரும்பினால் நீங்கள் கட்டாயமாக இந்த தாவரத்தை நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா இது வளர்க்கிறதுக்கு நமக்கு அதிகமான இடம் தேவைப்படாது. இது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் கூட இருக்கும். அதனாலேயே இதனுடைய அழகிய தன்மைக்கேற்றவே சிலர் இதை வீடுகளில் வளர்க்குறாங்க. ஆனால் இதில் என்ன மாதிரியான நற்பண்புகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரமானது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு கூட நம்மளால் சொல்ல முடியுங்க. இந்த தாவரத்தை வளர்க்குறது சொல்லப்போனால் இன்னும் ஈஸி. இந்த தாவரத்தில் இருந்து ஏதாட்டும் ஒரு பாட்டை நாம் உடச்சி அதை மண்ணில் வச்சா போதுங்க. ரொம்ப சீக்கிரத்திலே அதில் இருந்து ஒரு புது தாவரத்தை இது உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. ஸோ இப்போ நான் என்ன தாவரத்தை பற்றி பேச போகிறேங்கிறத உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதுதாங்க கட்டி போட்டால் குட்டி போடும் செடின்னு நம்ம கிராமத்தில் சொல்லக்கூடிய ரணகல்லி. இந்த ரணகல்லியை விலங்கினங்கள் எந்த காரணம் கொண்டும் சாப்பிடாது. ஸோ நாம் ரொம்பவே தைரியமாக அசால்ட்டான முறையில் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இந்த ரணகல்லி எடுத்துக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நம்முடைய உடம்புல கிடைக்கும்னு நாம் பார்க்கலாம்ங்க. ரணகல்லி இலை பசை போன்ற திரவத்தை கொண்டுள்ளது. இந்த இலை அமிலத்தன்மையுடனும் உவர்ப்புத்தன்மையுடனும் இருக்கும். ரணகல்லி செடியினுடைய இலை, வேர், தண்டு பகுதி என்று எதை நாம் நட்டி வச்சாலும் செடியானது வளர்ந்துருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இதை வீட்டு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இந்த ரணகல்லி வெப்பம் நிறைந்த பகுதிகளில் அதிகமான அளவில் காணப்படும். பெரும்பாலும் அலங்கார தாவரமாக இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஸோ அப்படிப்பட்ட ரணகல்லியை ஆயுர்வேதத்தில் எந்தெந்த நோய்க்கெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. புதிய இலைகளை மசித்து சாரெடுத்து கண்களை சுற்றி நம்ம தடவிட்டு வந்தால் கண்வெளியானது நீங்கிரும். இது கண்களின் வெள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய வலியை குணப்படுத்த செய்யும். ரணகல்லி இலைகளை உலர வச்சு அதில் இருந்து தேநீர் தயாரித்து குடிச்சிட்டு வந்தால் மலச்சிக்கல்ல இருந்து நமக்கு தேவையான அளவு நிவாரணத்தை கொடுத்துடும். ரணகல்லி இலைகளில் இருந்து சாறு எடுத்து அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கில் இருந்து நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உடனடியாக இது நிவாரணம் கொடுக்கும். காயங்கள் உண்டாகும் போது இந்த ரணகல்லி இலைகளை எடுத்து சிறிது சூடாக்கி இலைகளை நசுக்கி காயத்தின் மேலே வச்சு நாம் கட்டிட்டு வந்தோம்னா காயமானது குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நொறுக்கப்பட்ட இலைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட சாற்றை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் தோல் புண்கள் குணமாகும், நிவாரணம் கிடைக்கும், ரணமும் ஆறிப்போயிரும். ரணகல்லி சாற்றிட்டு வந்தால் காய்ச்சல் தணிறது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறிகளையும் இது நம்முடைய உடம்புல இருந்து எல்லாமல் போக வச்சிருது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் அது வெள்ளைப்படுதல் தாங்க. வெள்ளைப்படுதல் இருந்தால் நாள் ஒன்றிற்கு 2 முறை அது உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப காலையிலையும் சாயந்தரமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் மதியம், இல்லைன்னா மதியம் சாயந்தரம், இப்படி ஏதாட்டும் ஒரு 2 டைம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். ரணகல்லி இலைகளை மசித்து செய்யக்கூடிய பேஸ்ட்டை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கத்தின் மீதும், அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல சருமத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள், முகப்பொரு இந்த மாதிரி இடத்துல தடவிட்டு வந்தால் வீக்கம் குறையிறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் தடவும் போது நம்முடைய சருமம் மிகவும் பார்ப்பதற்கு அழகான முறையில் க்ளோவாகுது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி அலர்ஜிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த மாதிரியான நன்மையை நம்முடைய ஸ்கின்னில் செய்யுது. ரணகல்லி இலைகளில் இருந்து பெறப்படும் சாரை ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்ல முறையில் நமக்கு பலன் அளிக்கும். உடம்புல இரத்த கசிவு இருந்துச்சுன்னா அதாவது ரணகல்லி இலைகளை அரைச்சி உங்களுடைய உள்ளங்கால்களில் தடவிட்டு வந்தால் இரத்த கசிவு நிற்கும்னு நம்முடைய கிராமப்புறங்களில் தாத்தா பாட்டி சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை இந்த ரணகல்லி சாறு குணப்படுத்துகின்றது. அதே போல தாங்க இன்றைக்கி கூட நிறைய பேர் இந்த மஞ்சள் காமாலை நோய்க்கு
இங்கிலீஷ் மெடிசனை தேடி போகாமல் அவங்க வந்து இந்த பாரம்பரியம், கிராமப்புறம், ஆயுர்வேத மருத்துவத்தை தான் நாடி வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இதுக்கு இந்த ரணகளியும் ஒரு முக்கியமான காரணமுங்க. இந்த ரணகளி சாறு குணப்படுத்துறது மற்றும் இல்லாமல் நம்முடைய கல்லீரல் செயல்பாட்டையும் இது அதிகரிக்க வைக்கிது. வழக்கமாக ரணகளி சாறு குடிச்சிட்டு வந்தால் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் எல்லாமே சரியாகிடும். சிலருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கு காது அடைக்கும், காது மந்தமாக இருக்கும், சளி அதிகரிக்கிறதுனால காதில் வந்து அரிப்படுக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சந்திக்கப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட டைமில் சில துளிகள் ரணகளி சாறை காதில் நாம் விட்டுட்டு வந்தோம்னா காது வலியில் இருந்து நமக்கு ரொம்பவே பிரபலமான முறையில் நிவாரணம் கிடச்சிரும். ரணகளி இலைகளில் தயாரிக்கப்படும் சாற்றை தினமும் குடிச்சிட்டு வந்தால் நாள் ஒன்றிற்கு 2 முறை எடுத்துக்கிட்டு வந்தால் சராசரியான முறையில் சர்க்கரையினுடைய அளவு குறைவதை உங்களால் கவனிக்க முடியும். ரணகளி இலைகளின் சாற்றை இனிப்பு கலந்து எடுத்து வந்தால் சளி, இருமல் கண்ட்ரோல் ஆகும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. ரணகளி சாற்றை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது மாதிரி முகப்பெரு அது மட்டும் இல்லாமல் கொப்பளங்கள் மீதும் தடவிட்டு வந்தால் சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அது சால்வ் ஆகிருங்க. ரணகளினுடைய உலர்ந்த இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் தேநீரை 2 அல்லது 3 முறை குடிச்சிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஃப்ரீ ராடிக்கல்களை எதிர்த்து சிறப்பான முறையில் போராட உதவுகின்றது. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான நன்மைகள் கொண்ட ரணகளினுடைய நன்மைகள் குறித்து நாம் எக்கச்சக்கமான முறையில் சொல்லிக்கொண்டே போகலாம். ரணகளி இலைகளுடைய சாறு எடையை குறைக்க உதவும், இரத்தத்தை சுத்திகரித்து உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க ரணகளி தாவரத்தை உங்கள் வீட்டில் வளர்க்க நீங்கள் இன்றைக்கே தொடங்குங்க. ஏன்னா அதை ஓன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரணகளி தாவரத்தை நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். Wow.